ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம். பருவம் 3, பாடம் 5, பயிற்சி 5.4 தான் பார்க்க போகிறோம். பக்கம் 52 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பிரியா 20 பலூன்கள் வாங்கினார். ஒரு பலூனின் விலை ₹6 எனில் 20 பலூன்களின் விலையை காணுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பலூனோட விலை நமக்கு ₹6 தெரிஞ்சு போச்சு. அப்போ 20 பலூனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 20 × 6 போட்டு கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு பலூனின் விலை எவ்வளவு? ₹6. 20 பலூனின் விலை = 20 × 6. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 120 வரும். 20 பலூனின் விலை ₹120. நெக்ஸ்ட்டு, சிந்தாமணி தன்னுடைய பிறந்த நாளுக்காக 28 சாக்லேட்டுகள் வாங்கினார். ஒரு சாக்லேட்டின் விலை ₹7 எனில் 28 சாக்லேட்டின் விலையை கண்டுபிடி. அப்போது இதுக்கு ஆன்சர் நம்ம பாருங்கள். ஒரு சாக்லேட்டின் விலை ₹7. இப்போ 28 சாக்லேட்டின் விலை = 28 × 7 மல்டிப்ளை பண்ணால் அதோட விலை தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கினா ₹196 வருது. அப்போ 28 சாக்லேட்டின் விலை எவ்வளவு? ₹196. நெக்ஸ்ட்டு, அசோக் தனது நகர திருவிழாவிற்காக 9 அலங்கார காகிதங்களை ₹450க்கு வாங்கினார். ஒரு அலங்கார காகிதத்தின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே 9ஓட விலை ₹450 கொடுத்துட்டு ஒரு அலங்கார காகிதத்தின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வகுத்தல் பண்ணணும். திருவிழாவிற்காக வாங்கின அலங்கார காகிதத்தின் விலை ₹450. அப்போ ஒரு அலங்கார காகிதத்தின் விலை = 450 ÷ 9. 450 9ஆல் வகுத்தோம்னா 50 வரும். ஸோ ஒரு அலங்கார காகிதத்தின் விலை நமக்கு எவ்வளவோ ₹50 தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, கீதாஞ்சலி ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ₹70க்கு 10 பென்சில்கள் வாங்கினால் எனில் ஒரு பென்சிலின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அங்காடியிலேருந்து வாங்கின பென்சில்களின் விலை ₹70. இப்போ ஒரு பென்சிலின் விலை = 70 ÷ 10. 10 பென்சிலோட விலை தான் ₹70. அப்போ ஒரு பென்சிலோட விலை நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 70 ÷ 10. அப்போது வகுத்தோம்னா 7 வரும். அப்போ ஒரு பென்சிலின் விலை ₹7. நெக்ஸ்ட்டு, குப்பன் தன்னிடம் இருந்த ₹50 ₹24.50 பென்சிலும் ₹6.50 பேனாவும் வாங்கினான். அவன் வாங்கிய பொருளின் கூடுதல் மற்றும் மீதமுள்ள தொகையை காண்க. பென்சிலின் விலை ₹24.50, பேனாவின் விலை ₹6.50. அப்போது இதோட கூடுதல் கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். அப்போ வாங்கிய பொருளின் விலை இது நம்ம வாங்கின பொருளோட விலை. அப்போ இந்த தொகையை கூட்டினா நமக்கு ₹31 வரும். நெக்ஸ்ட்டு மற்றும் மீதமுள்ள தொகையை வேறு கேட்டிருக்காங்க. அப்போது குப்பனிடம் உள்ள தொகை அவங்ககிட்ட இருந்த மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னா ₹50. வாங்கிய தொகையின் விலை ₹31. இப்போ மீதமுள்ள தொகை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுலேருந்து இதை கழிச்சோம்னா ₹19 வரும். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை அறிவியல் கண்காட்சிக்கு அழைத்து சென்றார். அங்கு நுழைவு கட்டணத்திற்கு ₹250 செலுத்தினார். பள்ளிக்கு தேவையான அறிவியல் பொருட்கள் ₹320க்கு வாங்கினார். ஆசிரியரிடம் மீதம் ₹330 இருந்தது எனில் ஆசிரியர் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? ₹250. அறிவியல் பொருட்கள் வாங்கினது ₹320. ஆசிரியரிடம் இருந்த மீத தொகை ₹330. அவரிடம் உள்ள மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத்த தொகை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ₹900. இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.